வணக்கம் அன்பு நண்பர்களே. நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 10-2-14 இம்ப்ரூவ்டு விஷன் தான் பார்க்க போறோம். இதுல நீங்க அந்த பட்டாதாரர் பெயர் வருது இல்லைங்களா, அது பின்னாடி வானும் வச்சுக்கலாம், இல்ல பிளஸ் நபர்கள் அந்த எண்ணிக்கை எவ்வளோ அதை வச்சுக்கலாம். அதே மாதிரி சில மாவட்டங்கள்ல ரவுண்டு பண்ணுவாங்க. அதாவது என்னன்னா, ₹1 20 காசு இருந்ததுன்னா ₹1 தான் ஆக்கிடுவாங்க. அது ஒரு 50 காசுக்கு மேல இருக்குது அப்படின்னும் போது தான் அது ₹2 ஆகும். அதே மாதிரி ₹1 கீழே இருக்கிற எதுவா இருந்தாலுமே, அதான் 50 காசு கீழே இருக்கிற எதுவா இருந்தாலுமே ₹1 தான். அதாவது ₹1 கீழே எது வந்தாலும் ₹1. அதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாம் ரவுண்டு. ₹1 70 காசுனா ₹2 ஆயிடும், ₹1 40 காசுனா ₹1 ஆயிடும். அதே சில மாவட்டங்கள்ல அரசுக்கு எந்தவித இழப்பும் ஏற்படுத்தக்கூடாதுன்னு சில ஜியோல சுட்டி காட்டுற மாதிரி ரவுண்ட் அப் பண்ணுவாங்க. ₹1 10 காசா இருந்தாலும் ₹2 ஆக்கிடுவாங்க, அது மாதிரி ஆக்கிடுவாங்க. அதாவது சில மாவட்டங்கள்ல அருகில் உள்ள முழு எண்ணுக்கு, சில கிராமங்கள்ல அடுத்துள்ள முழு எண்ணுக்கு முழுமையாக்குவாங்க அந்த ரூபாய. அது ரெண்டுமே வர மாதிரி வச்சிருக்கோம். அதே மாதிரி சில மாவட்டங்கள்ல போர்ட்ரைட்ல யூஸ் பண்றாங்க, சில மாவட்டங்கள் லேண்ட்ஸ்கேப்பு. அதே மாதிரி ரெண்டுமே எது வேணும்னாலும் வச்சுக்கலாம். அப்புறம் சில மாவட்டங்கள்ல பேஜ் வைஸ் சப் டோட்டல் யூஸ் பண்றது இல்ல, சில மாவட்டங்கள்ல யூஸ் பண்றாங்க. அதுக்காக தான் பேஜ் வைஸ் சப் டோட்டல். ஆக்சுவலா இப்போ ஆன்லைன்ல இருக்கிறதுனால பேஜ் வைஸ் சப் டோட்டல்லாம் தேவையில்லை. ஏன்னா நம்ம எல்லாமே ஆன்லைன்ல தான் இது பண்றோன்ற போது அதை நம்ம கையில எழுதல. அதை கையில எழுதாத போது அதுக்கு பேஜ் வைஸ் சப் டோட்டல் போட்டு, அந்த பேஜ் வைஸ் சப் டோட்டலுக்கு லாஸ்ட் பேஜ்ல ஒரு சம்மரி பேஜ் வைஸ் சப் டோட்டல் போட்டு கிராண்ட் டோட்டல் போடுறதெல்லாம் தேவையில்லாத ஒரு ஆணிதான். இருந்தாலும் பல மாவட்டங்கள்ல பேஜ் வைஸ் சப் டோட்டல் போடுறாங்க. அதனால அது வேணும்னாலும் அதுக்கும் ஆப்ஷன் வர மாதிரி இப்போ இந்த 10-2 இருக்கு, அதை பார்க்க போறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம ஏ ரிஜிஸ்டர் எடுத்துக்கிறோம். செலக்ட் ஆல் காப்பி. ஓகேங்களா? அந்த கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற மேக்ரோல விஷன் 2 மேக்ரோ அது, அதை டவுன்லோட் பண்ணிங்க. இந்த டவுன்லோட் பண்றதே நிறைய பேர் டைரக்டா ஆக்சஸ் கேட்குறீங்க எடிட்டிங்கு. அதை பத்தி ஒரு வீடியோ போடணும் போல, இது எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு. இதுல A1ல பேஸ்ட் பண்ணுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு எக்ஸெட்ரா அப்படின்னா வகையறான்னு வரும். +1 நபர்கள் அப்படின்னும் போது அது எவ்வளவு நபர்களோ அது வரைக்கும் வரும். நம்ம எக்ஸெட்ரா வகையரா வராம இதை டிக் எடுத்துட்டீங்கன்னா வகையறான்னு வராம +5 அது மாதிரி வரும். இப்ப வகையரா வரா மாதிரியே இருக்கட்டும். அதனால அதை கிளிக் பண்றேன். கிளிக் பண்ண உடனே மேஜிக் இது மாதிரி வந்துடும். இது மாதிரி வந்தவனே இப்ப இதுலயே பாத்தீங்கன்னா நஞ்சை புஞ்சை மட்டும்தான் இருக்கு. அதனால ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை. அப்படி நஞ்சை புஞ்சை தவிர வேற எதனாவும் இருக்குதுன்னும் போது மானாவரி அது மாதிரி நீங்க என்ன பண்ணணும், ஏற்கனவே நான் சொன்ன மாதிரிதான் ஃபில்டர் போட்டு இதுல நஞ்சை மட்டும் எடுத்துட்டு புஞ்சையை செலக்ட் பண்ணி எல்லாம் புஞ்சை, அதாவது நஞ்சையை மட்டும் எடுத்துடணும். மிச்சம் எதனா இருக்கும், வேற எதனா கூட இருக்கும். இந்த ஊர்ல நஞ்சை புஞ்சை மட்டும்தான் இருக்கு. மானாவரி, அதுக்கப்புறம் என்னது எதனா மனை அது மாதிரிலாம் கூட இருக்கும். அதை எல்லாத்தையுமே புஞ்சையா நீங்க மாத்தீங்க. ஓகேங்களா? புஞ்சையா மாத்திக்கினீங்கன்னா புஞ்சையா டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா புஞ்சையை வச்சு எல்லாம் புஞ்சையா மாறிடும், நஞ்சை தவிர. அதை பண்ணிட்டவனே அப்புறம் இங்க ரிஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா அது மாதிரி ரிஃப்ரெஷ் ஆயிடும். இங்க எதனா நஞ்சை புஞ்சை, சீல நஞ்சை புஞ்சை இது மட்டும்தான் இருக்கணும். இது வந்துச்சுங்களா? இப்ப இதுலயே ரவுண்ட் அப் வேணும்னா ரவுண்ட் அப், ரவுண்ட் அப் இது பண்ணலன்னா ஒரு ரவுண்டு தான் ஆகும். லேண்ட்ஸ்கேப்னா லேண்ட்ஸ்கேப்ல இங்க காப்பி ஆகும். உங்களுக்கு போர்ட்ரேட் மட்டும் வேணும்னா இது செலக்ட் பண்ண வேணாம். ஓகேங்களா? இதை கால்குலேட் கொடுத்தீங்கன்னா
இதை பாருங்க அழகா வந்துச்சு. 10:2 அழகா வந்துடும். ஓகேங்களா? அதே மாதிரி 14 உங்களுக்கு அழகா வந்துடும். இதை வந்து அப்படியே பேஜ் லேஅவுட்ல போய் எது வரைக்கும் உங்களுக்கு பிரிண்ட் வேணுமோ அது வரைக்கும் பிரிண்ட் ஏரியா செலக்ட் பண்ணிட்டு பிரிண்ட் குத்துக்க வேண்டியதுதான். ஓகேங்களா? அதே மாதிரி தான் இதுவும். எது வரைக்கும் உங்களுக்கு அந்த லாஸ்ட் வருதோ அது வரைக்கும் பிரிண்ட் குத்துக்க வேண்டியதுதான். ஓகே, இதுல வந்து சப்டோட்டல் வராம இருக்குது. இது அப்படியே கிராண்ட் டோட்டல் லாஸ்ட்ல வரும். இது வந்து சில மாவட்டங்களுக்காக தான். அதாவது எல்லா மாவட்டத்திலும் இந்த மாடல் தான் இருக்கும் பெரும்பாலும். இப்போ சப்டோட்டல் ஒன்னா இந்த பேஜ்லயும் ஒரு சப்டோட்டல் இருக்கும், லேண்ட்ஸ்கேப்லயும் ஒரு சப்டோட்டல் இருக்கும். உங்களுக்கு எந்த இதுல வேணுமோ லேண்ட்ஸ்கேப் அங்கே டிக் பண்ணீங்கன்னா லேண்ட்ஸ்கேப்ல காப்பியா இருக்கும். இதை சப்டோட்டல்ன்றதை கிளிக் பண்ணீங்கன்னா சப்டோட்டல்ஸ் வித் பேஜ் டோட்டல் அண்ட் கிராண்ட் டோட்டல் கிரியேட்டட்னு வந்துடும் ஒரு இது. இப்போ போய் நீங்க பிரிண்ட் ப்ரிவ்யூ பாருங்க. ஒரு பேஜ் கீழும் அதனுடைய பேஜ் வைஸ் சப்டோட்டல் இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் லாஸ்ட்ல போனீங்கன்னா அந்த எல்லா பேஜுக்குமே வந்து பேஜ் இந்த இதுதான் இவ்வளோ எக்ஸ்ட்ரா பேஜ் இருக்கு. அதாவது காலியா அது இதுல இருந்து தான் நீங்க எந்த பேஜ் லாஸ்டோ அதுல இருந்து தான் நீங்க பிரிண்ட் ஏரியா செட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இதுதான் என்னது லாஸ்ட் பேஜ் வைஸ் சப்டோட்டல் உங்களுக்கு. ஓகே, இது மாதிரி வந்துடும். நீங்க அதை பிரிண்ட் எடுத்துக்க வேண்டியதுதான். உங்களுக்கு செட் பிரிண்ட் ஏரியா எப்படி செலக்ட் பண்றதுன்னு தெரியலனா இதுல வரும்போது இந்த 3 இங்க இருக்கு பாருங்க. கீழே ஸ்டேட்டஸ்ல நார்மல் பேஜ் லேஅவுட் பேஜ் பிரேக் ப்ரிவியூன்னு இருக்கும். இதுல பேஜ் லேஅவுட் கிளிக் பண்ணீங்கன்னா இது மாதிரி ஒரு பேஜும் எங்கிருந்து வரும். இதுல லாஸ்ட் ரோல இங்க லாஸ்ட் காலம், இந்த பேஜ்ல லாஸ்ட் காலம் வச்சுட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஓம் அழுத்தினீங்கன்னா மேல வரைக்கும். அப்புறம் இதுல பேஜ் லேஅவுட் டேப்ல வந்து இதுல பிரிண்ட் ஏரியான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. அதை சென்ட் பிரிண்ட் ஏரியா கொடுத்தீங்கன்னா இப்ப பாருங்க மொத்தம் எவ்வளவு, அதுக்கு முன்ன 45 பேஜ் கிட்ட இருந்துச்சு, இப்போ ஒரு 33 பேஜ். இதுதான் வந்து லாஸ்ட் பேஜ், 33வது பேஜ். பேஜ் வைஸ் டோட்டல் பேஜ் எந்தெந்த பேஜ் அது டோட்டல். உங்களுக்கு அந்த பேஜ் நம்பர் வேணும்னா ஒன்றும் இல்லை, நீங்க 1 அடிச்சிங்க, நீங்க 2 அடிச்சிங்கன்னு அதை வந்து டபுள் கிளிக் பண்ணி விட்டீங்கன்னா அது எந்தெந்த பேஜ்ன்றது கரெக்டா வந்துடும் உங்களுக்கு. பாருங்க 32வது பேஜினுடைய டோட்டல் 40 ரூபாய் கரெக்டா இருக்கு. ஓகேங்களா? இந்த லேண்ட்ஸ்கேப்ன்றத செலக்ட் பண்ணிட்டு அதே மாதிரி ரவுண்ட் அப்ன்றத செலக்ட் பண்ணிட்டு கால்குலேட் கொடுத்தீங்கன்னா இதே மாதிரி தான் ஆகும். ஆனா இதுல பாத்தீங்கன்னா இப்போ நம்ம போர்ட்ரைட்ல பண்ணோம் இல்லையா, பண்ணும் போது இதுல பாருங்க ₹1.18 ₹1 தான் ஆச்சு. ஆனா இது லேண்ட்ஸ்கேப்ல பாருங்க ₹1.18 ₹2 ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம ரவுண்ட் அப் கொடுத்துட்டோம். இதே மாதிரி தான் இதுல சப்டோட்டல் வேணும்னாலும் சப்டோட்டல் கிளிக் பண்ணுங்க, சப்டோட்டல் வந்துடும். வந்தவனே பிரிண்ட் ப்ரிவ்யூ கொடுத்துங்க. ஓகே, இதுலயும் அதே மாதிரி தான் லாஸ்ட் பேஜை வந்து செட் பண்ணிக்கணும் எந்த இதுல இருந்து இது வரைக்கும்ன்றது. ஓகே, இதுல இருந்து இதுதான் அந்த பேஜ் ஆரம்பிக்கிறது. கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஓம் அழுத்திட்டு பிரிண்ட் செட் ஏரியா கொடுத்துங்க. கொடுத்துட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா பேஜ் வைஸ் டோட்டல் லாஸ்ட்ல கீழே இருக்கும். ஓகே, இதுலயும் அதே மாதிரி கொடுத்துங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. 1 2 கொடுத்துட்டு டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா அந்த பேஜ் வரைக்கும் வந்துடும். 48வது பேஜ்ல ₹26. இது 48வது பேஜுங்களா, இங்க பாத்தீங்கன்னா தெரியும் 48, அதுல ₹26. ஓகே, இது மாதிரி பண்ணுங்க. இதனுடைய மேக்ரோ ஃபைல் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, டவுன்லோட் பண்ணிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு ஃபீட்பேக் சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.